ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக டேஸ்டியாக சாம்பார் தூள் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், வாசமும் டேஸ்ட். இதுக்கு இரும்பு வாணலி இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இரும்பு வாணலி எடுத்துக்கிறேன். நான் 1/4 கிலோ அளவுக்கு வர மல்லி விதை நல்லா சுத்தம் பண்ணி வெயில்லையும் வச்சுருந்தேன். ஒரு 2 நாள் மிளகாயும் மல்லியும் வெயில்லையும் வச்சு எடுத்து நம்ம 3ஆவது நாள் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். அப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். குளிர்காலமாக இருந்தால் டைரெக்டாக நீங்கள் இந்த வறுத்தெடுக்கிற ப்ராசஸ் மட்டும் பண்ணால் போதும். இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மல்லி நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போது 1/4 கிலோ மல்லிக்கு 1/4 கிலோ அளவுக்கு மிளகாய். காரம் கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் மிளகாயோட அளவை குறைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு இதையும் வறுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மிளகாயோட காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாயை குறைச்சி அதுக்கு பதிலாக குறுமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வரமிளகாய் கொஞ்சம் உப்பு போட்டு நான் வறுத்து எடுத்துட்டேன். அதனால் காட்டும் அதிகம் எடுக்காது. இப்போது ஒரு 10லிருந்து 20 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு அதையும் வறுத்து எடுத்தாச்சு, ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும். அதே அளவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி வெந்தயம் அதையும் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரை வறுத்துட்ருக்கேன். அடி கனமாக இருக்க பாத்திரமாக இருந்தால் நம்மளுக்கு பொறுமையாக சிம்மில் வச்சு வறுக்கும் போது ரொம்பவே இந்த சாம்பார் தூளோட டேஸ்ட் கூட கிடைக்கும். நம்ம அலுமினியம், சில்வர் இந்த மாதிரி எல்லாம் வச்சு வறுத்தோம்னா அவசரமாக செஞ்சாலும் டேஸ்ட் அதிகம் கிடைக்காது. இப்போ அதையும் வறுத்து எடுத்துகிட்டு ஒரு துணியில் நான் தொடச்சிக்கிறேன். தொடச்சிட்டு இதுலேயே அதே அளவுக்கு 10லிருந்து 20 கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து அதையும் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரை வறுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு டேஸ்ட்டெல்லாம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு 20 கிராம் அளவுக்கு அரிசி வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ குழம்பு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். ஸோ இந்த பருப்பு எல்லாத்தையுமே ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கட்டி பெருங்காயம் சேர்த்தியாச்சு. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ப்ரௌனிஷாக அந்த உளுந்து பருப்பு நல்லாவே முருகலாக வறுப்பட்டாச்சு. கட்டி பெருங்காயம் வறுத்து எடுத்ததுமா 20 கிராம் அளவுக்கு சீரகம் அதையும் நான் சேர்த்திக்க போகிறேன். சீரகம் சேர்த்தி வறுக்கும் போதே இந்த சாம்பார் தூளோட டேஸ்ட்டும் வாசமும் நம்மளுக்கு கூட கிடைக்கும். இப்போ கடுகு 10லிருந்து 20 கிராம் அளவுக்கு கடுகு. இந்த மீதி இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே 1/4 கிலோவுக்கு 20 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, சீரகம், கடுகு இதெல்லாமே 20 கிராம் கணக்கு வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். 1 கிலோவுக்கு இதை அளவை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. அதுவும் வறுத்து எடுத்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை போடும்போது அந்த இரும்பு வாணலியோட சூட்டுக்கே கருவேப்பிலை ட்ரை ஆகின மாதிரி ஆகிடும். இப்போது நல்லா ஆறுனதும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்து தேவைப்பட்டால் விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு டெய்லி யூஸ் பண்ணலாம். சின்ன குடும்பம்னா 1/4 கிலோ அளவுக்கு நீங்கள் இந்த குவான்டிட்டி செஞ்சால் போதும். பெரிய குடும்பம்னா நீங்கள் கேஜி கணக்கில் செய்யுங்க. ஸோ கண்டிப்பாக கடையில் வாங்குறதை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.